ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு தான் வந்திருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக ரொம்ப அதாவது இந்த பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சேமியா ஜவ்வரிசி பாயசம் தாங்க. ரொம்பலாம் இழுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம், குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்த மாதிரி ஒரு பாயச ரெசிபியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கு என்ன வேணும்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு ½ கப் ஜவ்வரிசிங்க, அதே ஈக்குவல் அளவுக்கு தாங்க சேமியா, கொஞ்சம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தாங்க, நெய், சுகர், பால், இவ்வளோதாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாங்க. கொஞ்சமாக அந்த போட்டு நெய் போட்டு இந்த கேஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். அதோடய கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ½ கப் சேமியா, ஆக்சுவலாக ரோஸ்டட் சேமியா தாங்க, இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு தடவை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை இதில் போட்டாச்சு. ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க. வைக்கிறது இதில் ஒரு இது மாதிரி 4 கப்பில் பால் ஊற்றணும். இது இப்போ 4வது கிளாஸுங்க. 4 கப் பால் ஊற்றியாச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டுக்கோங்க. கொதிச்சிடுச்சுங்க. இந்த பால் ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் தான். இப்போ இதில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடணுங்க. அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ்மெண்ட்காக லைட்டாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ அதை நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஜஸ்ட் ஒரு விசில் போதுங்க. ஒரு விசில் கழிஞ்சு அப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதாச்சுங்க, ஒரு விசில் வச்சு இனி இப்போது நாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் மற்ற சர்க்கரையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் இறங்கியாச்சுங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா பெருசாகி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் இதுக்கு தேவையான சுகர் போடலாம். 1 கப் சுகர் தாங்க. நல்லா கலக்கி விட்டுலாங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஜவ்வரிசி பாயசங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லாங் ப்ரொசீஜர். ஒவ்வொன்றா தனியாக வேக வச்சு அப்புறம் இந்த மாதிரி பாயசம் பண்ணுறது. அதை விட பெட்டராக வெறும் 10 மினிட்ஸ் தாங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு அவசரமாக இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும், ஒரு பாயசம் சாப்பிட்ணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசம் குக்கரில் டைரெக்டாக எல்லாமே போட்டு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாங்க. இல்லை திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி திடீர் பாயசம் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க.
நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சாச்சுங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இனி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க பவுலில். இப்போ வந்து நட்ஸ் போட்டலாங்க. பம்ப்கின் சீட்ஸு, இந்த பாதாம், பிஸ்தா, நல்லா வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்தில் நமக்கு பாயசம் பண்ண முடியும். சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ஈஸியாக பண்ணி 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிட்டோம். தயாருங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். இப்போ சூப்பரான க்ரீமியான எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கோ ஒன்றும் போடாமல் செஞ்ச சூப்பரான சிம்பிளான ஈஸி பாயசம் ரெடிங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாங்க. பாய்.